Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் உள்ள ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் உள்ள ப்ராப்ளம்ஸை ஒன்று ஒன்றா சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சம் பார்ப்போம். ஃபைண்ட் A cross B, A cross A, B cross A எழுதிக்குவோம். இந்த கொஸ்டினை வந்து 3 சப்டிவிஷனாக பிரிச்சிருக்காங்க. 3 கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு கொஸ்டினுக்காக நம்ம ஆன்சர் பார்ப்போம். A is equal to set of 2, minus 2, 3. B is equal to set of 1, minus 4. அடுத்த கொஸ்டின் A is equal to B is equal to PQ. மூணாவது சப்டிவிஷன் A is equal to set of M and N. B is equal to empty. empty இல்லாட்டி நம்ம நல் செட்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்பேன் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் A is equal to set of 2, minus 2, 3. B is equal to 1, minus 4. இப்போ நம்மள என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா A cross B, A cross A, B cross A. இப்போ ஃபர்ஸ்ட் A cross B கண்டுபிடிப்போம். A cross B. A cross B னா A set cross B set. 2, minus 2, 3 cross 1, minus 4. இப்போ இதை கிராஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, மல்டிப்ளிகேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த செட்டில் எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ் எழுதலாங்கிறத தான் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் இருக்கிற எலிமெண்ட்ஸை பூரா ஏல எழுதணும், இதில் இருக்கிற எலிமெண்ட்ஸை பூரா பி காம்போனண்ட்டில் எழுதணும். இப்போ ஃபர்ஸ்ட் செட்டுக்கு எழுதுவோம். 2ங்கிற நம்பரை வச்சு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா 2, 1, 2, minus 4. அடுத்து இந்த மைனஸ் 2 வச்சு பியில் இருக்கிற ரெண்டு எலிமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணுறோம். minus 2, 1, minus 2, minus 4. அடுத்து 3ங்கிற எலிமெண்ட்டை வச்சு பியில் இருக்கிற ரெண்டு எலிமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணுறோம். 3, 1, 3, minus 4. இப்போ நம்ம எழுதியிருக்கிறது கரெக்டான தப்பான்னு பார்க்குறதுக்கு எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம்னா, இந்த ஏங்கிற செட்டில் 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது, பிங்கிற செட்டில் 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ 3 into 2 வந்து 6 தான். இப்போ இந்த செட்டில் 6 இருக்கான்னு பார்ப்போம். 1, 2, 3, 4, 5 and 6. இப்போ இது கரெக்டு. ரெண்டாவது A cross A கேட்டிருக்காங்க. A cross A 2, minus 2, 3 cross 2, minus 2, 3. இப்போ இதில் எழுதுவோம். ஃபர்ஸ்ட் 2 வச்சுட்டு இதில் இருக்கிற 3 எலிமெண்ட்டே எழுதுவோம். 2, 2, 2, minus 2, 2, 3. அடுத்து மைனஸ் 2ங்கிற எலிமெண்ட்டை வச்சு 3 எழுதுவோம். minus 2, 2, minus 2, minus 2, minus 2, 3. அடுத்தது 3ங்கிற எலிமெண்ட்டை வச்சு இது எழுதுவோம். 3, 2, 3, minus 2 and 3, 3. இப்போ A cross A கண்டுபிடிச்சிட்டோம். A cross A கரெக்டானு பார்க்குறதுக்கு Aல 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது, Bல 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ 3 cross 3, 9. 9 இருக்கா? 1, 2, 3, 4 and 5, 6, 7, 8, 9 இருக்கு, கரெக்டாக இருக்குது. இப்போ கடைசியாக B cross A கேட்டிருக்காங்க. B cross A B 1, minus 4 cross A 2, minus 2 and 3. இப்போ B cross A எழுதுவோம்.
ஃபஸ்ட்டு இந்த எலிமெண்ட்டை வச்சு இந்த எலிமெண்ட் எழுதுகிறோம். 1, 2 1, -2 அண்ட் 1, 3. அடுத்து ரெண்டாவது எலிமெண்ட்டை வச்சு இந்த 3 எலிமெண்ட் எழுதுவோம். -4, 2 -4, -2 -4, 3. இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த கொஸ்டின் A = B = PQ. இந்த கொஸ்டின் நடத்துனது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போவோம். Next question. A = B = P, Q. A = B = P, Q. இப்போ A செட்டும் PQ தான், B செட்டும் PQ தான். இப்போ கண்டுபிடிப்போம் A cross B, A cross A, B cross A. A cross A. A cross A. PQ cross PQ. இந்த எலிமெண்ட் வச்சு இது ரெண்டையும் எழுதுறோம். P, P, Q. அடுத்து இந்த எலிமெண்ட் வச்சு இது ரெண்டையும் எழுதுறோம். Q, P, Q, Q. ஃபர்ஸ்ட் A cross A கண்டுபிடிச்சிட்டோம். A cross A கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு 2, 2. 2 cross 2, 4. அப்போ இந்த செட்டில் 4 இருக்கணும். 4 பாசிபிலிட்டிஸ் இருக்குது இதில். செகண்டு A cross A கேட்டிருக்காங்க. A cross A தான். A cross B பார்ப்போம். செகண்டு A cross B. P, Q cross P, Q. P, P ஃபர்ஸ்ட் இருக்கிறத வச்சு எழுதுறோம். P, Q. அடுத்தது Q வச்சு எழுதுவோம். Q, Q. இந்த சம்ல வந்து எந்த வழியான மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஏன்னா எல்லா செட்லையும் இருக்கிறது வந்து சேமாக தான் இருக்குது. ஏவும் சேம் தான், பியும் சேம் தான். இப்போ திருப்பி நம்ம பி கிராஸ் ஏ போட்டோம்னாலும் இதே ஆன்சர் தான் வரும். போட்டு காமிக்கிறேன் பாருங்க. பி கிராஸ் ஏ, P, Q கிராஸ் P, Q. ஃபர்ஸ்ட் P, P இந்த எலிமெண்ட்டை வச்சு இந்த ரெண்டு எலிமெண்ட் எழுதுறோம். P, Q. அடுத்து இந்த எலிமெண்ட் வச்சு இது ரெண்டு எழுதுறோம். Q, P. கடைசியா Q, Q. பார்த்தீங்கன்னா A cross A க்கு அதே ஆன்சர் தான், A cross B க்கு அதே ஆன்சர் தான், B cross A க்கு அதே ஆன்சர் தான். இது ஏன்னா A செட்டில் உள்ள செட்டும் B செட்டில் இருக்கிற செட்டும் ஒரே எலிமெண்ட்ஸ் தான் கண்டெயின் பண்ணுது. அதனால தான் இந்த இது இப்போ இதுக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். மூணாவது கொஸ்டின் என்னது? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல தேர்ட் சப்டிவிஷன். A = set of M and N. B = empty கொடுத்திருக்காங்க. empty இல்லைன்னா null செட்னு நம்ம சொல்லலாம். அதை ஃபர்ஸ்ட் A cross B. A cross B = A செட்ல இருக்கிற எழுதுறோம். இப்போ A cross B, A எலிமெண்ட் ஏல இருக்கிற செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து MN, B வந்து null செட். இப்போ எந்த ஒரு நம்பரையும் 0ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 0 தான். அப்போ M இந்த செட்டில் இருக்கிறது 0. M, 0, N, 0. இதை என்ன மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். அப்போ 0 தான் செட்டு. அடுத்தது A cross A. A செட்டில் இருக்கிறது MN கிராஸ் MN. A cross A பார்ப்போம். M. ஃபர்ஸ்ட் Mல இருக்கிறத வச்சுட்டு மீதி ரெண்டு எலிமெண்ட் எழுதுறோம். அடுத்து M, N. அடுத்து Nங்கிற எலிமெண்ட் வச்சு இங்க இருக்கிற ரெண்டு எலிமெண்ட் எழுதுறோம். N, N and N, N. கடைசியா B cross A. B வந்து எம்டி செட்டு கிராஸ் A செட் வந்து MN. இப்போ எந்த ஒரு நம்பரை 0ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் இங்கே சொன்ன மாதிரி தான் 0 தான் வரும்.
m cross 0 0 அப்போ எம்டி செட்னு எழுதிக்கலாம். இது கரெக்டானு பார்க்குறதுக்கு என்ன சொல்லியிருக்கோம், இந்த செட்டில் 2 இருக்கு, இந்த செட்டில் ஒன்றுமே இல்லை, அப்போ 0 2 × 0 0 தான் நமக்கு ஆன்சர். இந்த செட்டில் 2 இருக்கு, இந்த செட்டில் 2 இருக்கு, 2 × 2 4, அப்போ இந்த செட்டில் 1 2 3 4 வந்துருச்சு. இங்கே ஃபஸ்ட்டு செட்டில் 0 இருக்கு, இந்த செட்டில் 2 இருக்கு, அப்போ 0 தான் ஆன்சர். இப்போ இது எம்டி செட். இந்த ஆன்சர் பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போவோம். இப்போ நம்ம செகண்ட் சம் பார்ப்போம். செகண்ட் சம் போர்டில் எழுதியிருக்கேன், ஆசிக்கிறேன். Let A is equal to 1 2 3 and B is equal to set of x bar x. X is a prime number less than 10. Find A cross B and B cross A. இப்போ இங்கே நமக்கு A செட் ஓப்பனாக கொடுத்துட்டாங்க 1 2 3. B செட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காண்டி x is a prime number less than 10. நம்ம இந்த கொஸ்டினுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிரைம் நம்பர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பிரைம் நம்பர்னா என்னதுன்னா, ஒரு நம்பர் அதோட மல்டிபிள்லேயும் மல்டிபிள் ஆகணும், அதுக்கப்புறம் ஒன் டேபிள்லேயும் மல்டிபிள் ஆகணும். இப்போ எழுதுறேன் பிரைம் நம்பர் என்னன்னா 2. 2 வந்து 1 × 2 2, அதுக்கப்புறம் 2 × 1 2. வேற எந்த டேபிள்லையுமே பிரைம் நம்பர் வந்து வராது, 2 டேபிள். அடுத்து 3, 3யும் 1ல் மட்டும்தான் வரும், அதுக்கப்புறம் 3 × 1ல் மட்டும்தான் 3 வரும். அடுத்து 5, 5யும் 1ல் மட்டும்தான் வரும், அதுக்கப்புறம் 5 × 1 5. அதுக்கப்புறம் லெஸ் தென் 10ங்கிறதுனால 7 எழுதலாம். 7 1 × 7 7, 7 × 1 7. மீதி எந்த நம்பரும் 10 கீழே அப்படி பார்த்தோம்னா வராது. 4 எடுத்தோம்னா 2 டேபிள் வரும், 2 × 2 4. இந்த 4 நம்பர் தான். இப்போ இதை பி செட்டில் எழுதிக்குவோம். B is equal to set of 2 3 5 and 7. ஒன்றை ஏன் நம்ம பிரைம் நம்பராக சொல்ல மாட்டேங்கிறோம்னா, ஒன்றை வந்து நெய்தர் ரியல் நம்பராக சொல்லுவோம், நாட் பிரைம் நம்பராக சொல்லுவோம். பி செட் எழுதிட்டோம். இங்கே ஏ செட் இருக்குது, இங்கே பி செட் இருக்குது. ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிப்போம். நம்ம ஏ செட் எழுதிக்குவோம். 1 2 3 கிராஸ் பி செட் 2 3 5 7, 2 3 5 and 7. இந்த எலிமெண்ட்டை வச்சு இதில் இருக்கிற 4 எலிமெண்ட்டையும் எழுதுகிறோம். 1 2 1 3 1 5 1 7. அடுத்து இந்த எலிமெண்ட்டை வச்சு இது 4 எழுதுகிறோம். 2 2 2 3 2 5 and 2 7. அடுத்து 3 வச்சு இந்த 4 எலிமெண்ட் எழுதுகிறோம். 3 2 3 3 3 5 and 3 7. இந்த செட்டு கரெக்டாக இல்லையான்னு பார்க்கலாம். நம்ம ஏல 3 இருக்கு, பியில் 4 இருக்கு, 3 × 4 12. இப்போ பார்ப்போம் இந்த செட்டில் 12 இருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 இருக்கு. அப்போ ஏ கிராஸ் பி கரெக்டு. பி கிராஸ் ஏ, பி செட்டில் இருக்கிறது எழுதுவோம். 2 3 5 7 கிராஸ் ஏ 1 2 and 3. பி கிராஸ் ஏ எழுதுவோம். ஃபர்ஸ்ட் இந்த எலிமெண்ட்டை வச்சு இந்த 3 எழுதுவோம். 2 1 2 2 2 3. அடுத்து 3 வச்சு எழுதுவோம். 3 1 3 2 3 3. அதுக்கப்புறம் 5 வச்சு எழுதுவோம். 5 1 5 2 5 3. அடுத்து 7 7 1 7 2 7 3 எழுதிட்டோம். இப்போ பி செட்டில் 4 இருக்கு, ஏ செட்டில் 3 இருக்கு. 4 × 3 12. அப்போ இந்த செட்டில் 12 இருக்கு. 3 6 9 and 12. இப்போ ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த சம்மில் அவ்வளோதான் கேட்டிருக்காங்க. ஓவர். இப்போ நம்ம முதல் 2 சம்மில் என்ன பார்த்துருக்கோம்னா, கிராஸ் மல்டிப்ளிகேஷனை வச்சு செட்டு கொடுத்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த சம்மெல்லாம் அடுத்த வீடியோவில் வரும். தேங்க்யூ.